வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், கனடாவினுடைய பல்வேறு தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா 50% வரி விதிக்கின்ற அபாயம் எழுந்திருக்கின்ற நிலையிலே நியூ புருன்ஸ்விக் மாகாண முதல்வர் சுசன் ஹோல்ட் அதிரடியான சில நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த வரியினால் கனேடிய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் பொதுமக்களின் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக நியூ புருன்ஸ்விக் மாகாணம் தனது அதிகாரத்துக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும், குறிப்பாக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எரிசக்தியை ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வரி விதிப்பினால் நியூ புருன்ஸ்விக் மாகாணத்தின் ஏற்றுமதியிலே 0.8%, அதாவது சுமார் $112 மில்லியன் மதிப்பிலான பாதிப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. மதுபானங்கள், எலக்ட்ரானியல் பொருட்கள், வெள்ளப்பாகு மற்றும் ஏற்கனவே சரிவை சந்தித்துள்ள சொப்வுட் லும்பர், அதாவது மென்தடி மரத் தொழில் ஆகியவை இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்ற நியூ புருன்ஸ்விக் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை இணை பேராசிரியரான மரியா பெனசி, எரிசக்தியை பயன்படுத்தி அச்சுறுத்துவது ஆபத்தானது என எச்சரித்துள்ளார். அட்லாண்டிக் வர்த்தக சபையின் தலைவரான ரோண்டா துக்லேன் பேசுகையிலே, வர்த்தக போரினால் எவருக்கும் நன்மை இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். இதுவெளியினர்களை கனடாவின் முன்னாள் பழமைவாத கட்சி அமைச்சரான கிறிஸ் அலெக்சாண்டர் டொரண்டோ நகர மேயர் தேர்தலிலே போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். 57 வயதான இவர் கடந்த 3 ஆண்டுகளாக டொரண்டோ மாநகரம் எந்தவித வளர்ச்சியுமின்றி தேக்க நிலையில் இருப்பதாக தனது இணையதளத்திலே குற்றம் சாட்டியிருக்கின்றார். சிறந்த திறமைகளையும் ஆற்றலையும் கொண்ட இந்த மாநகரம் இன்னும் சிறப்பாக செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். பொது போக்குவரத்து மேம்பாடு மற்றும் மலிவு விலை வீடமைப்பு ஆகியவற்றை தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளாக அவர் முன்வைத்துள்ளார். 2013 முதல் 2015 வரையிலான கனடாவின் குடியுரிமை மற்றும் குடிவரவுத்துறை அமைச்சராகவும், 2003 முதல் 2005 வரை ஆப்கானிஸ்தானுக்கான கனடா தூதுவராகவும் பணியாற்றிய அனுபவத்தை டொரண்டோவின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் அக்டோபர் 26 நடைபெறவுள்ள இந்த தேர்தலிலே தற்போதைய மேயர் ஒலிவியா சவ் மற்றும் நகரசபை உறுப்பினர் பிரெட் பிரெட்ஃபோர்ட் உள்ளிட்ட 32 வேட்பாளர்களை அவர் எதிர்கொள்ள இருக்கின்றார். இதேவேளை டொரண்டோவின் பெலி பிஷப் தீவு விமான நிலையத்தினுடைய ஓடுபாதை விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதை தொடர்ந்து கியூபெக் நகரம் மற்றும் டொரண்டோவை இணைக்கின்ற பல $1 பில்லியன் மதிப்பிலான அல்ட்ரோ அதிவேக ரயில் திட்டத்திற்கான தனது ஆதரவை ஒன்டாரியோ மாகாண அரசு தற்போது மறுபரிசீலனை செய்து வருகிறது. பயண நேரத்தை பாதியாக குறைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு ஆதரவளிக்கிற ஒப்பந்தத்திலே முதல்வர் டக்ஃபோர்ட் மற்றும் பிரதமர் ஆகியோர் முன்னதாக கையெழுத்திட்டிருந்தார்கள். இருப்பினும் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு மேம்பாடுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என மத்திய போக்குவரத்து அமைச்சரான ஸ்டீவன் மெக்கினன் அறிவித்திருக்கின்றார். இந்த மத்திய அரசினுடைய முடிவு ஏமாற்றமளிப்பதாக ஒன்டாரியோ போக்குவரத்து அமைச்சரான பிரப்மித் சர்க்காரியா தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையே டொரண்டோ மேயர் ஒலிவியா சவ், டொரண்டோ நேர்முக பகுதி மீதான கட்டுப்பாட்டை மாகாண அரசுக்கு வழங்குகின்ற பில் 110 சட்டத்தை ரத்து செய்து அந்த நிலங்களை மீண்டும் நகரசபையிடமே ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் சட்டத்தை ரத்து செய்யும் எண்ணம் ஏதும் இல்லை என்று சொல்லி டொரண்டோ அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. மிகவும் குழப்பகரமான ஒரு சூழல் டொரண்டோவை மையப்படுத்திய அரசியல் வட்டாரங்களிலே இருப்பது இதனூடாக வெளிப்படையாக தெரிகிறது. தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், வோல்க்ஸ்வாகன் நிறுவனத்தின் புதிய மின்சார வாகன மின்கல தொழிற்சாலைக்கு ஆதரவளிக்கின்ற வகையிலும் போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் சென்ட் தோமஸ் பகுதியில் நெடுஞ்சாலை 3 7 கிலோமீட்டர் விரிவாக்க பணிகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. சென்டினியல் அவென்யூ மற்றும் ரான் மெக்னில் லைன் இடையிலான இந்த பாதை இரட்டை வழிச்சாலையாக மாற்றப்படுகிறது. இது எதிர்காலத்திலே நெடுஞ்சாலை 401 நேரடி இணைப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 அறிவிக்கப்பட்ட வோல்க்ஸ்வாகனின் $7 பில்லியன் முதலீட்டிலே பவர்கோ தொழிற்சாலைக்காக முன்னெடுக்கப்படுகின்ற பல உட்கட்டமைப்பு திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த விரிவாக்கத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து எளிதாவதோடு ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என மாகாண பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சரான விக் ஃபெடலி மற்றும் எம்பி ராப் பிளாக் ஆகியோர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்டாரியோ அரசு அடுத்த 10 ஆண்டுகளிலே நெடுஞ்சாலைகள் மற்றும் பாலங்கள் மேம்பாட்டிற்காக $31 பில்லியன் ஒதுக்கீடு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஹால்டன் பிராந்திய காவல்துறையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ப்ரொஜெக்ட் ட்ரூபடோர் என்கின்ற 10 மாத கால நடவடிக்கையின் மூலம் மாபெரும் மனித கடத்தல் மற்றும் பாலியல் சுரண்டல் வலைப்பின்னல் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. 15 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர்
கடந்த செப்டம்பர் மாதம் கொடுத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. டொரண்டோ பெருநகர பகுதிகளிலே ஜூலை 13 அன்று நடத்தப்பட்ட 10 அதிரடி சோதனைகளில் 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது 85 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வேளையிலே 18 முதல் 34 வயதுக்குட்பட்ட 12 பெண்கள் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா மற்றும் ஒன்டாரியோ முழுவதும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என காவல் கண்காணிப்பாளர் டேவ் வெஸ்டேட்டனே தெரிவித்திருக்கின்றார். மேலும் லம்போகனி மற்றும் மெர்சிடிஸ் பென்ஸ் சொகுசு கார்கள், நீர்ச்சறுக்கு வாகனங்கள், $4,50,000 மதிப்பிலான நகைகள் மற்றும் $30,000 ரொக்கம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. பெர்லிங்டனைச் சேர்ந்த ஒமர் சி புரூக்ஸ் மற்றும் மைக்கேல் டிமார்கோ ஆகிய இருவர் முக்கிய குற்றவாளிகளாக இதிலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை நேயர்களே, சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக படங்களை வைத்திருந்த மற்றும் பகிர்ந்த குற்றச்சாட்டிலே கைதான நோவா ஸ்கோஷியாவைச் சேர்ந்த 67 வயதான ஸ்டீபன் ஃபிரெடரிக் நெல்சன் என்பவரின் பிணை விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. செவித்திறன் கருவியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சிறையிலிருந்து காணொலி மூலம் அவரால் விசாரணையில் பங்கேற்க முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சமூக ஊடக தளம் ஒன்றினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் விக்டோ கவுண்டியில் இருக்கின்ற இவரது வீட்டிலே RCMP இணைய குற்ற தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தி மின்னணு சாதனங்கள் மற்றும் துப்பாக்கிகளை கைப்பற்றினார்கள். இவர் சுயமாக படங்களை எடுத்திருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பல ஆண்டுகளுக்கு முன் பாதிக்கப்பட்டவர்கள் தகவல்களை தர முன்வர வேண்டும் என காவல்துறை அதிகாரியான மேண்டி எட்வர்ட்ஸும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இது வரும் ஆகஸ்ட் 24 அன்று இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை நடைபெற இருக்கின்றது. இதேவேளை பிரான்ஃபோர்ட் நகரில் இருக்கின்ற டெல் ஹவுஸ் வீதியில் அமைந்துள்ள ஒரு விடுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:40 மணியளவிலே நடந்த ஒரு கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 42 வயதான டேமியன் ஹண்டர் என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். 2 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த போது சந்தேக நபர் மற்றவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடி இருக்கின்றார். காயமடைந்த நபர் தற்போது உயிருக்கு ஆபத்தற்ற நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தப்பியோடிய சந்தேக நபர் மீது கொடிய ஆயுத தாக்குதல் மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவரை பொதுமக்கள் யாரேனும் கண்டால் நெருங்க வேண்டாம் என்றும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேயர்களே, மொன்றியல் நகருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு நீர்நிலையிலிருந்து காந்தம் மூலம் உலோக கழிவுகளை எடுக்கின்ற சமூக ஆர்வலர்களான ஃபிரெடரிக் காட்ரி மற்றும் ஜூலி டெசியர் ஆகியோரால் 3D பிரிண்ட் செய்யப்பட்ட துப்பாக்கி ஒன்று தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து மொன்றியல் காவல்துறையினர் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கி குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாக நீருக்கு அடியில் இருந்திருக்கலாம் எனவும் அதன் முக்கிய பகுதிகள் கடுமையாக துருப்பிடித்திருப்பதால் அதனுள் தோட்டாக்கள் உள்ளதா என சரிபார்க்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேக்னட் பிஷிங் மூலம் இவ்வாறு ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் உலோகங்கள் நீர்நிலையிலிருந்து அகற்றப்படுவது சுற்றுச்சூழலுக்கும் வன விலங்குகளுக்கும் நன்மையாக அமைகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை 2018 ஆண்டு மொன்றியல் நகரில் நிகழ்ந்த ஒரு ஆபத்தான காவல்துறை வாகன துரத்தல் சம்பவம் தொடர்பிலே கியூபெக் மாகாண காவல்துறையைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் மற்றும் மொன்றியல் காவல்துறையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் என மொத்தம் 5 பேரை போலீஸ் ஒழுக்காற்று தீர்ப்பாயம் பணியிடை நீக்கம் செய்திருக்கின்றது. மொன்றியல் மைய பகுதியிலிருந்து பிளாட்டோ மோன்ட்ரோயல் வரை ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட ஒரு நபரை காவல்துறையினர் வாகனங்களிலே துரத்திச் சென்றார்கள். சிர்புரோக் பகுதியில் இந்த துரத்தல் முடிவுக்கு வந்தபோது பனி அள்ளிக் கொண்டிருந்த அப்பாவி பெண் ஒருவர் மீது தப்பியோடியவரின் வாகனம் மோதி பலத்த காயம் ஏற்பட்டது. பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பாதசாரிகள் நிறைந்த பகுதியில் இவ்வளவு ஆபத்தான துரத்தலில் ஈடுபட்டது கடுமையான விதிமீறல் என தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதற்காக அவர்கள் 30 தொடக்கம் 42 நாட்கள் வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை நேயர்களே, வடமேற்கு ஒன்டாரியோ நெடுஞ்சாலை 11 கேம் 25 ஸ்ட்ரீட் மற்றும் எல்டி வீதிக்கு இடையிலே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றிலே உறங்கிக் கொண்டிருந்த 30 வயதான பெண்ணொருவரை காவல்துறை கைது செய்திருக்கின்றது. ஜூலை 24 அன்று பிற்பகல் 4:13 அளவிலே கிரீன்ஸ்டோன் பகுதியிலே மாகாண காவல்துறையினருக்கு கிடைத்த ஒரு தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் பரிசோதனையை மேற்கொண்டார்கள். இதன்போது அரலோன் பகுதியைச் சேர்ந்த குறித்த பெண் அதிக மது போதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வாகன காப்பீடு இல்லாமை, வாகனத்தில் திறந்த மதுபான போத்தல்களை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் 13 அன்று ஜெரால்டன் நீதிமன்றத்திலே அவர் முன்னிலையாகப்பட இருக்கின்றார். இதேவேளை கல்கரியினுடைய வடகிழக்கு பகுதியான சவுத் ஏவர்ஸிலே கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணியளவிலே ஒரு பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. 16வது வீதிக்கு வடகிழக்காக அமைந்திருக்கின்ற CSI EPC தொழிற்சாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை எழுந்தது. கட்டடத்தின் கூரையில் தீப்பற்றிய போது அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் தீயணைப்பு படையினர் வருவதற்கு முன்பதாகவே பாதுகாப்பாக வெளியேறினார்கள். அதிர்ஷ்டவசமாக இதிலே எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தீயணைப்பு துறையினுடைய தகவல் அதிகாரியான அலெக்ஸ் குவான் கூறுகையிலே, கூரையில் பற்றிய தீயானது கட்டடத்தினுடைய இரும்பு சட்டங்களுக்கு பரவி
சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் மருத்துவ குழுவினரும் சம்பவ இடத்திலே தயார் நிலையில் இருந்தார்கள். 12 அடி உயரத்திற்கு தீப்பிழம்புகள் எழுந்ததாக நேரில் பார்த்தவர்கள் அச்சத்துடன் தெரிவித்தார்கள். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோனுடைய கேம்பிரிட்ஜ் பகுதியில் இருக்கின்ற எசன் நிறுவனத்தின் TOR1 தரவு மையத்திற்கு சொந்தமான மழைநீர் குளத்திலே பால் போன்ற வெள்ளை நிற படலம் காணப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஜூலை 19 அன்று சுற்றுச்சூழல் மற்றும் பூங்காக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு இது குறித்து புகார் கொடுக்கப்பட்டது. எனினும் இது எந்த இரசாயன கசிவும் இல்லை எனவும் தேங்கிய நீர் அதிக வெப்பநிலை மற்றும் கரிமப் பொருட்களின் சிதைவு ஆகியவற்றினால் இயற்கையாக உருவான பாக்டீரியா பெருக்கம் எனவும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் குடிநீர் விநியோகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என ஓட்டலூர் பிராந்திய நிர்வாகமும் கிராண்ட் ரிவர் பாதுகாப்பு ஆணையமும் தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் வேகமாக வளர்ந்து வருகின்ற செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்கள் மற்றும் அவை பயன்படுத்துகின்ற அதிகப்படியான நீர் ஆற்றல் ஆகியவற்றால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்ற அபாயங்கள் குறித்த புதிய விவாதங்களை தொடங்கியிருக்கிறது. இதேவேளை நேர்களே, கிராண்ட் பெண்டில் இருக்கின்ற நோர்த் பீச் கடற்கரையிலே அபாயகரமான ஈகோலி பாக்டீரியாக்களினுடைய அளவு அதிகமாக இருப்பது சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 வாரங்களில் 2வது முறையாக இந்த கடற்கரையிலே தற்போது நீந்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இப்போபோஷ் மற்றும் கோட்ரிச் மெயின் பீச் ஆகிய கடற்கரைகளிலும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அங்கும் ஈகோலி பாக்டீரியா அளவு உச்சத்தை தொட்டிருப்பதால் அங்கு நீந்துவது பாதுகாப்பற்றது என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடுமையான புயல் அல்லது மழைக்கு பிந்தைய 2 நாட்களுக்கு ஏரியின் அடிப்பகுதி தெளிவாக தெரியாத நிலையிலே நீந்துவதை தவிர்க்க வேண்டும் என கிரான்பர்த் பொது சுகாதார ஆய்வாளரான டேல் லிட்டிலும் எச்சரித்திருக்கின்றார். தடையை மீறி நீந்துபவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, தோல், கண்கள் மற்றும் தொண்டை தொற்று அபாயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இந்த நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் 1வது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முக்கிய வேண்டுகோள் என்னப்படுகின்ற சொன்னால், வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் ஒருபோதும் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.